ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ரைஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு லெச்சு வீட் பரோட்டாவும் நான் இன்னைக்கு மட்டன் செட்டிநாட் கிரேவி தான் பண்ண போகிறேன். மட்டன் செட்டிநாட் கிரேவிக்கு இன்னைக்கு நான் 3/4 கிலோ கறியை வந்து நான் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா மசாலையும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, கல்பாசி வந்து ஒரு 2 துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 4 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகு. நான் இது எல்லாத்தையும் போட்டு தான் இன்றைக்கி நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவேன். கொத்தமல்லி விதைகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப கறியை விட வேண்டாம், லேசாக வாசம் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டால் போதும். அடுத்தது நான் வந்து அரிசி ஆட் பண்ணுறேன். அரிசி வந்து நம்ம இந்த கிரேவியோட கொழகொழப்புக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். யூஸ்வலி செட்டிநாடு கிரேவிஸில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு திக்காக இருக்கும். அது வந்து இந்த அரிசியால் தான் அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அடுத்தது நம்ம எல்லா பொருளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போதே நல்ல ஒரு மனம் வரும். இதை நம்ம ஆற வச்சு நம்ம நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிடலாம். திரும்பவும் வந்து அதே கடாயை வச்ச பிறகு நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். 20 சின்ன வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் வந்து யூஸ்வலி செட்டிநாடு கிரேவிஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஸ்வீட்டிஷ் டேஸ்ட் இருக்கும். அந்த ஆஸ்ட்ரிஞ்சன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் பெரிய வெங்காயம் காட்டிலும். அதால் நம்ம சின்ன வெங்காயம் வந்து இந்த செட்டிநாடு குக்கிங்ஸில் வந்து அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. அதே போல் சின்ன வெங்காயத்தில் பார்த்தோன்னா கியூர்சிட்டுன்னு சொல்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்கும். இது கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுது. உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை வந்து நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதால் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க, நம்மளுக்கு கார்டியக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் சின்ன வெங்காயமாக அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆர்ட்ரீஸில் நல்லா இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணி நான் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுறேன். இந்தியன் குக்கிங்கில் வந்து செட்டிநாடு குக்கிங் எதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா அதில் வந்து எல்லா ஸ்பைசஸுமே ஹோல் ஸ்பைசஸை போட்டுட்டு அதுக்கப்புறமேல் அவங்க அதை கிரைண்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அந்த கிரேவிஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எந்த வித பவுடர்ட் மசாலாவும் போட மாட்டாங்க. அதுதான் அந்த கிரேவியோட டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம இன்றைக்கும் அதே முறையில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு லைட்டாக ஃப்ரை ஆனால் நம்மளுக்கு போதும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரை ஆனால் கூட போதும். ட்ரை கோக்னட் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் கோக்னட் தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கோக்னட் வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த அளவு நம்மளுக்கு ஃப்ரை ஆனால் போதும். 3 தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கோக்னட் வந்து நம்மளுக்கு இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். தக்காளியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். இதை நம்ம ஆற வச்சு இதையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றி நான் அந்த மட்டனை கொஞ்சம் லேசாக நான் வதக்கி விட்டுருவேன். மட்டன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இதை லேசாக கொஞ்சம் நம்ம இந்த எண்ணெயிலேயே எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுறலாம்.
இந்த செட்டிநாடு கிரேவியில் வந்து இந்த நல்லெண்ணெயிலேயே இந்த மட்டனை நம்ம லேசாக வதக்கி விட்டு வேக வைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும். அதால தான் நம்ம இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதோட நான் 1/2 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூளியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து நான் மீடியம் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் தான், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து அந்த மசாலா வதக்கும் போது நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டேன் 2.5 டீஸ்பூன். அதால் நான் இதில் ஆட் பண்ணி குக் பண்ணல. கொஞ்சம் லேசாக வதங்கினா நம்மளுக்கு போதும். இந்த செட்டிநாடு ஸ்டைல் கிரேவி வைக்கும் போது நீங்கள் எந்த மீட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணாலும் சரி, பீசஸை வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ அது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்சிங்காக இருக்கும். அதில் பொடிசியும் நீங்கள் வந்து சுக்காவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கிரேவி டைப் நீங்கள் வந்து மீட் பண்ணும் போது கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அது டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வதக்கி விட்டால் நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நான் வந்து ஒரு 5 விசிலுக்கு நான் குக் பண்ணி எடுத்துருவேன். அப்போ மட்டன் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்துடும். ஒரு 5 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலையை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் நம்ம வதக்கி விட்டதையும் நம்ம அரைச்சிடலாம். குக்கரை வந்து நம்ம ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே மட்டன் வேகாது. இந்த அளவுக்கு நம்ம மைய அரைச்சா நம்மளுக்கு போதும். 3 விசில் வந்துருச்சு. இன்னும் 1 விசில் வந்தோடனே நம்ம அணைச்சிடலாம். நம்ம நல்லா ஆறின பிறகு நம்ம விசில் எடுத்துட்டு நம்ம கிரேவியை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கர் வந்து நம்மளுக்கு கூல் டவுன் ஆற வரைக்கும் நம்ம இந்த லெச்ச பரோட்டாவுக்கு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணுறோம். நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உப்பு வந்து நான் ஆட் பண்ணி, நான் தண்ணி வந்து நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் 3 கப்பு மாவு எடுத்துருக்கேன் இன்னைக்கு. இதில் நம்மளுக்கு ஒரு 6 லட்ச பரோட்டா வரும். நீங்கள் ரொம்பவும் கட்டியாக பிசையக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக பிசையக்கூடாது. கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பிசைஞ்சு விடணும். இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். நம்ம இந்த பக்கத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சா போதும். பண்ண வச்சிடலாம். இதை ரெஸ்ட் பண்ணி நம்ம பரோட்டா பண்ணாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு ஈர துணியை போட்டு நான் மூடி வச்சிருவேன். நான் ஒரு ஈர டவலை போட்டு நான் மூடி வச்சிடுறேன். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். நம்ம குக்கர் வந்து நல்லா விசில் அடங்கிருச்சு. நம்ம எடுத்துடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. உங்களுக்கு 4 விசில்லையே மட்டன் நல்லா இளவு மட்டனால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கிரேவியை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நான் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை இலை, ஒரு 2 துண்டு ரம்பா இலையும் எடுத்துருக்கிறேன். மிக்சியில் அரைச்ச விழுதையும் நான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லேசாக நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நம்மளுக்கு தீயை கம்மியாக வச்சுருங்க, ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ வேக வச்ச கறியை நம்ம தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம்.
எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி குழம்புக்கும் சேர்த்து தான் நான் ஆட் பண்ணேன். அதில் உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த டைம் உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் நம்மளுக்கு குக் ஆகட்டும். அப்போ மசாலா எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு குக்காகி நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிரேவியும் கொஞ்சம் திக்கண்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டு இறக்கணும். ஏன்னா செட்டிநாடு கிரேவிக்கு வந்து கொத்தமல்லி இலைகள் நிறையா இருக்கும். அதே போல் கருவேப்பிலையும் நிறையா இருக்கும். நல்ல திக்காயிட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஃப்ளேமை. பார்த்தீங்கன்னா மட்டன் கரெக்ட் டெக்ஸ்சரில் உங்களுக்கு குக் ஆகிருக்குது. கிரேவியும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. இதை நம்ம ரைஸ்க்கு சாப்பிட்டுக்கலாம், பரோட்டாஸ், சப்பாத்தீஸ், நான் எதுக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் டைம் ஆக கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இந்த கிரேவி நம்மளுக்கு. இப்போ கிரேவி நம்மளுக்கு ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு லெச்ச பரோட்டா நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸாக நல்லா ஊறிட்டுருக்கு. அதால் நம்ம அதை இப்போ நம்ம போட்டு இறக்கிடலாம். நம்ம மூடி வச்சோன்னா அதோடைய அதிலே கொஞ்சம் குக் ஆகும். நம்மளுக்கு அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம சர்வ் பண்ணும்போது. இன்றைக்கி இந்த கிச்சன் ஸ்லாபில் தான் நான் பரோட்டா பண்ண போகிறேன். அதால் நல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஒரு வாட்டி நல்லா தொடச்சிட்டேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் ட்ரை பண்ணிடுறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸாக இந்த மாவு நல்லா ஊறி இருக்குது. நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவு நம்மளுக்கு இந்த டெக்ஸ்சர் இருக்கணும் இந்த மாவு. நம்ம ஒரு மீடியம் பால்ஸாக நம்ம கொஞ்சம் அதை உருட்டி எடுத்துடலாம். கரெக்டாக நம்மளுக்கு 6 பால்ஸ் வந்திருக்குது. நம்ம இதை பண்ணி எடுத்துடலாம். நம்ம யூஸ்வலி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துருங்க. ஒரு சைடில் இப்படி ஒரு கட் போட்டுட்டு நீங்கள் எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் லேசாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். திரும்பவும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த டைம் மாவு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவு தேய்ச்சிட்டோம். அதில் கொஞ்சம் இந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் தின் டவுன் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஷேப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ரவுண்டோ பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளோ வராது. ஆனால் உங்களுக்கு அதை சாப்பிடும் போது நல்ல லேயர்டாக நல்லா இருக்கும் இந்த பரோட்டா. வீட் ஃப்ளவரில் பண்ணுங்கள், அது நல்ல ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த அளவு நம்ம தேய்ச்சி விட்டால் போதும். இந்த அளவு நம்ம தேய்ச்சா போதும். அடுத்ததையும் நம்ம அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் எட்ஜஸை மட்டும் நீங்கள் நல்லா ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எட்ஜஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வராது, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, சிலது ஸ்கொயர் ஆகும், சிலது ரெக்டாங்கிள் ஆகவும் வரும், சிலது ட்ரையாங்கிளாக வரும். பட் உங்களுக்கு நல்லா இருக்கும். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்ல லேயர்டாக நல்லாயிருக்கும். இது நம்மளுக்கு 2 பரோட்டாக்கு மேலே நம்ம சாப்பிட முடியாது. ஒரு 2 நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதுவும் நம்ம மட்டன் கிரேவியோடு சாப்பிடும் போது நம்மளுக்கு அது ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு ஹோல்சம் லஞ்ச் ஆயிரும். அதில் மாவு வந்து நீங்கள் இந்த இதுக்கு பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பூரிக்கெலாம் நம்ம பிசையும் போது நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஒரு லிட்டில் பிட் ஹார்டாக பிசைவோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி நம்ம லெச்ச பரோட்டாக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிசையும் போது கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் நம்ம ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சரில் நம்ம பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அந்த எட்ஜஸை மட்டும் கொஞ்சம் தின் டவுன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது யூனிஃபார்மாக குக் ஆகும். ஏன்னா சென்டர் வந்து நம்மளுக்கு தின்னாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதில் எட்ஜஸை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் நம்ம தின் டவுன் பண்ணோன்னா நம்மளுக்கு யூனிஃபார்மாக நம்மளுக்கு குக் ஆகும். 6 பரோட்டாவையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம தவாவில் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ தவா நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம ஒரு பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம். இது நல்ல குக் ஆன உடனே உங்களுக்கு கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம அடுத்த சைடு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம்.
இந்த டைம் வந்து தீ வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்கட்டும், நம்மளுக்கு ஃப்ளேமை நம்ம குறைக்க தேவையில்லை. இந்த அளவு நம்மளுக்கு அந்த சைட் குக்கானா போதும். கொஞ்சம் லேசாக நீங்கள் இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க லேயர்ஸ் அப்படி பொங்கி வரும் பாருங்கள். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவு நம்மளுக்கு குக்கானா போதும். பார்த்தீங்களாலே தெரியும் உங்களுக்கு பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள் லேயர்ஸாக. அது சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எல்லாம் குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் நல்ல குக் ஆகிருக்கு. உங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு கிரவுண்டு மசாலையால் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். யூஸ்வலி இந்த செட்டிநாடு மட்டன் கிரேவியில் உருளைக்கிழங்கு எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க, அதால் இன்றைக்கி ஆட் பண்ணல. பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த சண்டே உங்கள் வீட்டில் இதே போல் லெச்ச பரோட்டாவையும் பண்ணி மட்டன் செட்டிநாடையும் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை. இன்றைக்கி ப்ளாக் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கி ஒரு ஹோல்சமான லன்ச் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த சண்டே உங்கள் வீட்டில் இதே மாதிரி லெச்ச பரோட்டாவையும் மட்டன் செட்டிநாடையும் ரெடி பண்ணி எனக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.